பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் அபகூக் 2வது அதிகாரம் 1வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான கால வேளையில் உங்களை அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த அருமையான வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். பாருங்கள், குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனங்களுக்கு சில கால வரையறைகள் உண்டு. அது முடிவிலே நிச்சயமாக விளங்கும். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தரிசனங்களை கர்த்தர் தந்திருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வாக்குத்தத்தங்களை தந்திருப்பார். நாம் இன்றைக்கும் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வாக்குத்தத்தங்களை நாம் அடைய வேண்டுமானால் சில காரியங்கள் நாமும் செய்ய வேண்டும். எந்த இடத்திலே நாம் உடையப்பட வேண்டுமோ அந்த இடத்திலே நாம் நம்மை உடைத்து கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்த்த வேண்டும். கர்த்தருக்காய் நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை உற்சாகத்தோடு மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அவர் நமக்கு செய்வார் என்று அல்ல, அவர் தந்த காரியத்தை, அவர் தந்த ஆரோக்கியத்தை, அவர் தந்த பலத்தை அவருக்காய் நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும். அப்படியாய் பிரயோஜனப்படுத்தும் போது தாமதித்தாலும் நாம் காத்திருக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக, ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறபடியினால் உங்கள் வாக்குத்தத்தங்கள் மண் போட்டு மூடுவதற்கு அல்ல. ஒரு நாள் ரகபோத் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட போகிறது. பாருங்கள், ஈசாக்கு தோண்ட தோண்ட சத்துருக்கள் எழும்பி அதை மூடினார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அநேக சூழ்நிலைகள் அப்படியாய் காணப்படுகிறதா? கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுடைய வாக்குத்தத்தங்களை எழுதி வைத்து ஜெபிக்க ஆரம்பிங்கள். கர்த்தாவே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் மண் போட்டு மூடுவதற்கு அல்ல, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ரகபோத் வெளிப்படுத்த வேண்டுமே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள். அவருடைய பாதத்திலே தாழ்மைப்படுங்கள். வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு ஐயோ இப்படி செய்வார் என்று சொல்லிவிட்டு அவர் செய்வார். ஆனால் நாமும் நம்முடைய பாகத்தில் விசுவாசத்தோடு உண்மையோடு அவருக்காக கர்த்தருடைய காரியங்களுக்காக நாம் ஓடும்போது, பாருங்கள், யோபுடைய சிறையிருப்பு மாற வேண்டும். அவன் அவனுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்தார். இன்றைக்கும் நம்முடைய காரியங்களுக்காக அல்ல, மற்றுள்ளவர்களுக்காக நாம் காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது நம்முடைய தரிசனங்கள், நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாய் வெளிப்பட தொடங்குகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.